ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகை சவுகார் ஜானகி சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சவுகார் ஜானகி சிறந்த நடிகைக்காக மாநில அளவிலே தரப்படுகின்ற விருதுகள் பலவற்றை வாங்கியிருக்காங்க. ஆனால் அவருக்கு தேசிய விருது வழங்கப்படவில்லை. டைரக்டர் முருகதாஸ் ஸ்பைடர், சர்க்கார், தர்பார், மதராசின்னு 4 பெரிய ஸ்டாரை வச்சு சுமாரான படங்கள் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு பெரிய ஸ்டாரை டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்குமான்னு மத்திசான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஏஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்பயணத்தில் மொத்தம் சுமாரான படங்களை மட்டும் அவர் கொடுத்ததாக சொல்ல முடியாது. பல வெற்றி படங்களையும் கொடுத்த இயக்குனர் அவர். அதனால் முன்னணி கதாநாயகனில் இயக்கக்கூடிய வாய்ப்பு மீண்டும் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவே நான் பார்க்குறேன். கண்ணும் கண்ணும் படத்துடைய ஹீரோயின் உதயதாரா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு ராஜா தர்மபுரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கண்ணும் கண்ணும் படத்திலே கதாநாயகனாக நடித்த உதயதாரா 2011ஆம் ஆண்டுக்கு பின்னாலேயே திரைப்படங்களில் நடிக்கிறத நிறுத்திட்டார். இப்போ அவர் எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை, திரையுலகை விட்டு ஒதுங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவாகவே நிறைய பேர் கதை யோசிக்க தனியாக ரூம் எடுத்து தங்குவாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் கதையும் திரைக்கதை எழுதும்போது தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அவர்களோடு விவாதித்து கதையும் திரைக்கதை எழுதுவார்கள். பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா தனிமையில் உட்கார்ந்து கதையையும் திரைக்கதையும் எழுதுவது தான் விரும்புகிறாங்க. அதன் காரணமாக தான் தனிமையை நாடி ஹோட்டலில் ரூம் போட சொல்கிறாங்க. பில்லா படத்தில் நடிக்க நடிகர் அஜித் எவ்வளோ சம்பளம் வாங்கினாருன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் எவ்வளோ சம்பளம் வாங்குறார் அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தயாரிப்பாளருக்கும் நடிகருக்குமான விஷயம். இருந்தாலும் வலைதளங்களில் அனுமானத்தின் அடிப்படையில் பல செய்திகள் உலா வருவதுண்டு. ஆனால் பில்லா திரைப்படத்தை பொறுத்தவரையில் அந்த படத்துக்காக அஜித் எவ்வளவு சம்பளம் வாங்கினார் என்பதை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆனந்தா சுரேஷே உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த படத்துக்காக அஜித் பெற்ற சம்பளத் தொகை 3 கோடி ரூபாய். தமிழ் சினிமா நடிகர்கள் யாராவது பெரிய பதவி பெரிய வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு நடிக்க வந்திருக்காங்களான்னு திருப்பூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. பல தமிழ் நடிகர்கள் தங்களுடைய அரசாங்க பணிகளெல்லாம் விட்டு திருமால நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய பதவிகளெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தவர்கள் யாரும் இருப்பதாக தெரியல. நடிகர் விஜய் ஒரு துரோகின்னு அவருடைய முன்னாள் மேனேஜர் பேசியிருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இது போன்ற பேட்டிகளுக்கெல்லாம் விஜய் நிச்சயமாக எக்காலத்திலும் பதில் சொல்ல மாட்டார் என்பது அவருக்கு தெரியும். அதன் காரணமாக தான் அப்படியெல்லாம் அவர் பேட்டி கொடுத்துருக்கார். 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிற மாதிரி 2 பழைய படங்கள் ஒரே நாளில் ரீரிலீஸ் ஆகிருக்கான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல பழைய படங்கள் மறுவெளியீடு காண்கின்றன. அதனால் மறுவெளியீட்டு படங்கள் ஒரே நாளில் 3-4 வரக்கூட இனி வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கிற மாதிரியான படம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னா அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கடந்த வருடம் வெளியான படங்களில் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய படமாக எதுவும் இருப்பதாக தெரியல. ரஜினிகாந்த் நடிக்கிற முதல் பார்ட் 2 படம் ஜெயிலர் 2 படம் தானு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. ரஜினி நடிப்பிலே உருவாகின்ற முதல் பார்ட் 2 படம் அப்படின்னு ஜெயிலரை சொல்ல முடியாது. ஏற்கனவே சங்கர் இயக்கத்தில் உருவான எந்திரன் படத்தினுடைய பார்ட் 2ல் ரஜினி நடித்திருக்கிறாரே. யோகிடா படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆனது தான் அந்த படத்துடைய தோல்விக்கு காரணமான சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. யோகிடா படத்தினுடைய தோல்விக்கு அந்த படம் நீண்ட நாள் வெளியாகாமல் இருந்ததை காரணமாக சொல்ல முடியாது. நீண்ட நாட்கள் வெளியாகாமல் இருந்தாலும் அதுக்கு பின்னால் வெற்றி குவித்த பல படங்கள் இருக்கின்றன. அந்த படத்தினுடைய திரைக்கதை படம் பார்த்த ரசிகர்களை ஈர்க்கலை. அதன் காரணமாக தான் யோகிடா திரைப்படம் வெற்றி பெறவில்லை. அடுத்ததாக அரசு பொன்விழா நடத்தினா எந்த நடிகருக்கு நடத்த அதிக வாய்ப்பு இருக்குன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அரசு ஏதோ மாதத்துக்கு மாதம் ஒரு நடிகருக்கு பொன்விழா நடத்தி கொண்டிருப்பதை போல இந்த கேள்வி கேட்குறீங்க. எந்த நடிகருக்கு அரசு பொன்விழா நடத்தியதாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை ஜனநாயகன் படம் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆகலை அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுமான்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அது குறித்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தான் முடிவு வைக்கணும். ஆனாலும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே அந்த படம் வெளியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நடிகர் விக்ரம் சூர்யா இந்த 2 பேரில் டைரக்டராக யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விக்ரம் சூர்யா ஆகிய இருவருக்குமே திரைப்படங்கள் இயக்குவதில் மிகப்பெரிய ஆர்வம் இருப்பதாக தெரியல. விஜய் ஆண்டனி இப்போ புதுசாக எடிட்டர் அவதாரம் எடுத்திருக்காரு. அவருக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னென்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் இப்போ வெற்றிகரமான ஒரு நடிகராக அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எடிட்டிங் துறையிலே தனக்கு தோன்றுகின்ற ஆலோசனைகளை சொல்லணும்னு விரும்பினார்னா ஒரு நல்ல எடிட்டரை வைத்துக்கொண்டு அவர்கிட்ட அந்த ஆலோசனையை சொல்லலாம். அவரே அந்த படத்துக்கு எடிட்டராக மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பல துறைகளில் ஒரு பணியாற்றுவது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம்.
தொடர்ந்து ஒரே ஜானரில் படம் டைரக்ட் பண்ணுற டேரக்டர்களுக்கு சலிப்பு வந்துடாதான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தொடர்ந்து ஒரே ஜானலில் படங்களை இயக்கினாலும் அந்த படங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே யாருக்கும் சலிப்பு தோன்றாது. அந்த படங்கள் வெற்றி பெறாத நிலை வரும்போது தான் அது போன்ற படங்களை எடுப்பது மீது சலிப்பு வரும். தமிழ் சினிமாவில் அதிக படங்களை ப்ரொடியூஸ் பண்ண தனிநபர் யாருன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிக அதிகமான திரைப்படங்களை தயாரித்த தனிநபர் அப்படின்னா அந்த பெருமை ஆர்பி சௌத்ரி அவர்களே சேரும். ஏறக்குறைய 99 திரைப்படங்களை ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளராக அவர் தயாரித்திருக்கிறார். இது அவருடைய மிகப்பெரிய சாதனை என்று தான் நான் சொல்வேன். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி, இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் என்று மாறி மாறி திரைப்படங்களை இயக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்தை வைத்து நல்லவன் என்ற படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை கலைப்புலி தானு எஸ்பி முத்துராமனுக்கு வழங்கினார். அந்த காலகட்டத்திலே ரஜினி கமல் ஆகிய 20 படங்களை இயக்குவதற்கு எஸ்பி முத்துராமன் வாங்கி கொண்டிருந்தது மிகப்பெரிய ஒரு சம்பளத்தொகை. ரஜினி கமல் நடிக்கின்ற படத்துக்கு தான் வாங்குகின்ற சம்பளத்தை விஜயகாந்த் நடிக்கின்ற படத்துக்கும் கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்ச எஸ்பி முத்துராமன் அந்த படத்திற்கென்று தனியாக ஒரு தொகையை தனக்குள்ளே நிர்ணயம் செய்து வைத்திருந்தார். இப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைய படத்துடைய இயக்குனரான எஸ்பி முத்துராமனுக்கு தான் ஒரு சம்பளத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் கொடுத்த சம்பளத்தை பார்த்த உடனே எஸ்பி முத்துராமனுக்கு அதிர்ச்சின்னா அப்படி ஒரு அதிர்ச்சி. விஜயகாந்த் படத்துக்காக என்ன சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் நிர்ணயித்திருந்தார். அதை போல் பல மடங்கு சம்பளத்தை கொடுத்திருந்தார் தானு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குறது நிச்சயமாக சரியாக இருக்காது தானு. அதனால் நீங்கள் இந்த பணத்தை திருப்பி எடுத்துங்க, எனக்குரிய சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், அதை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எஸ்பி முத்துராமன் சொன்னபோது அவ்வளவு எளிதிலே தானு ஒப்புக்கொள்ளவில்லை. நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பணம் இது, இந்த படத்துக்காக நீங்கள் கடுமையாக உழைச்சிருக்கீங்க, மொத்த பணம் உங்களுக்கு தான் அப்படின்னு பலமுறை வற்புறுத்தி கூறினார் தானு. ஆனாலும் அந்த தொகையை வாங்கி கொள்ளாமல் அந்த படத்துக்கு எந்த சம்பளம் வாங்கணும் அப்படின்னு தீர்மானம் செய்து வைத்திருந்தார். அந்த சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார் எஸ்பி முத்துராமன். எப்படிப்பட்ட இரு மாமனிதர்கள் பாருங்கள். எஸ்பி முத்துராமன் கேட்காமலேயே பல மடங்கு சம்பளம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளராக தானு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சம்பளம் வாங்குறது சரியாக இருக்காது அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுத்த எஸ்பி முத்துராமன். நல்லவன் படம் உருவான அந்த காலகட்டத்தை தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ புரியுதா? இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.com.